வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனல்ல நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காம கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள். அது என்ன வக்ர பயிற்சி பலன்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி ஆல்ரெடி ஆகியிருக்கு. மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறி இருக்கிறாரு குரு. அந்த குரு 18 மாதங்கள் ரிஷபத்தில் தான் ட்ராவல் பண்ண போகிறாரு. எங்கேயும் மாற போகிறதில்ல. ஆனாலும் சூரியனுக்கு 120லேருந்து 230 டிகிரிக்குள்ளே இந்த குரு வரும் பட்சத்தில் இந்த குரு வக்ரகதியை அடைவார். வக்ரகதி அப்படின்னா என்னென்னா இங்கிலீஷில் ரெட்ராகேஷன்னு சொல்லுவோம். அதாவது வக்ரகதியை அடையக்கூடிய கிரகங்கள் பூமிக்கு அருகில் வரும். அப்போ குரு பூமிக்கும் புதனுக்கும் நடுவில் உட்கார போகிறதில்ல. அதே இடத்துல அவருடைய ரிங்கில் தான் இருப்பார். பட் ஆனால் கொஞ்சம் க்ளோஸாக வருவார். அவர் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் நகண்டு பூமியை நோக்கி வருவார். அப்போது இந்த வக்ர கிரகங்களுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது பூமியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ ரொம்பவே ஒரு வீரியமான பலன்களை தான் இந்த வக்ர கிரகங்கள் கொடுக்கும். எப்போவுமே வக்ர கிரகங்கள் ஸ்ட்ராங்கான பிளானட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த குருவுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது நெகட்டிவ்னும் இல்லை, பாசிட்டிவ்னும் இல்லை, ரெண்டுமாவே இருக்கலாம். அது ஒவ்வொரு ராசியை பொறுத்தும், ஸ்தானத்தை பொறுத்தும், அந்த கிரகத்துடைய பார்வையை பொறுத்தும் வேறுபடும். இந்த குரு வக்ர பயிற்சிக்கு நான் சிம்பிளான ஒரு பரிகாரமும் நான் சொல்ல போகிறேன். அது இந்த வீடியோவோட எண்டில் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணும் பட்சத்தில் அடுத்த 4 மாதத்துக்கு அக்டோபர் 9, 2024 பிப்ரவரி 5, 2025 வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி நடக்குது. இதை நீங்கள் இன்னுமே பாசிட்டிவாக கொண்டு போகலாம். சரி, இந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிற ராசி விருச்சிகம். ஸோ செவ்வாயுடைய ராசி. முன்கோபம். ஸோ எதையுமே ஒரு வேகமாக செய்கிறது, ரொம்ப யோசிக்காமல் செய்யக்கூடியது, ஒரு 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 டெசிஷன் எடுக்கிறது, அதுக்கு டக்குன்னு முடிக்கிறது, எதை பற்றியுமே அதிகமாக யோசிக்காதது, அந்த மாதிரியான ராசி தான் விருச்சிக ராசி. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ராசி அதிபதி செவ்வாய் நமக்கு தெரியும். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் பெருசாக பிரச்சனை இல்லை. ரெண்டும் பகை கிரகம் தான். இருந்தாலும் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்குமோ செவ்வாய்க்குமோ குருவுக்குமோ எந்த பிரச்சனை கிடையாது. குரு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட் தான். சரி, அப்படிப்பட்ட அந்த குரு சுக்கிரனோட வீட்டில் உட்கார்றாரு. சுக்கிரன் வீட்டில் பொதுவாகவே குரு ரொம்ப கம்ஃபர்டபுள் கிடையாது. குரு வக்ரமாகவும் ஆகிறதுனால திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனையை இந்த குரு வக்ர பயிற்சி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். பெருசாக செப்பரேஷன், டிவோர்ஸ் அந்த அளவுக்குலாம் கொண்டு போகிறதில்ல. அன்றாட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ அலையன்ஸ் ஏதாவது பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கனாலும் அதில் ஒரு டிலே, ஒரு அதிருப்தி, ஒரு தாமதம் அப்படிங்கிறத கொடுக்க போகுது. ஸோ அடுத்த 4 மாதத்துக்கு சின்ன சின்ன அதிருப்திகள் இருக்க தான் போகுது. ஸோ அதை ஃபேஸ் பண்ண மன ரீதியாக முதல்ல ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா இந்த வக்ர குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல ஆல்ரெடி வக்ர சனி இருக்கிறார். இந்த குருவுடைய பார்வையும் அங்கே விழுகிறதுனால ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகளை மன ரீதியாக கொடுத்துட்டே தான் இருப்பார். ஸோ சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனசு கம்ப்ளீட்டாக கெட்டு போச்சு. ஸோ சுத்தமாக ஒரு சூன்யமான மாதிரி இருக்குது லைஃபு. இதுக்கப்புறம் லைஃப்பில் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற நிலைமை தான் விருச்சிக ராசியில் நிறைய பேருக்கு. ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2015 நிறைய பிரச்சனை தான். ஏன்னா சனியால் நிறைய ட்ரபிள். ஏன்னா செவ்வாய்க்கு சுத்தமாக ஆகாத கிரகம் சனி. இன்னமும் அர்த்தாஷ்டம சனியாக தான் இருக்கிறாரு. பட் வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. அந்த சனி வக்ர பயிற்சி பலன்களும் எப்படி இருக்கும்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் மன ரீதியான ஒரு நிம்மதி, சின்ன சின்ன நிம்மதி, சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தாண்டி அப்பப்போ கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஆனாலும் சில விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஒரு லைஃப் பார்ட்னரை நீங்கள் முக்கியமாக சூஸ் பண்ணுறீங்க. அலையன்ஸ் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப நாளாக ஃபிக்ஸே ஆகலை, சரி இனிமேல் என்ன ஜாதகம் பார்த்துட்டு, பையனுக்கோ பொண்ணுக்கோ 30 வயசுக்கு மேலே ஆனால் ஜாதகம் பார்க்கலாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. 30 வயசுக்கு மேலேயும் 7ஆம் இடம் தான். அது மாறாது. 30 வயசு ஆயிடுச்சுன்னு கிரகம் போய் வேறு இடத்துல மாறியெல்லாம் உட்காராது. கர்மாவும் மாறாது. அப்போது எத்தனை வயசானாலும் ஜாதகம் பார்த்து தான் திருமணம் பண்ணணும். ஆனால் நீங்கள் கரெக்டான ஒரு ஆஸ்ட்ராலஜரை பார்க்குறது ரொம்ப அவசியம். நட்சத்திர பொருத்தம் பார்க்காம இந்த கட்டமும் அந்த கட்டமும் பொருந்துமா, இந்த பையனுடைய வாழ்க்கையை இந்த பொண்ணு சகிச்சு போவாளா. பொதுவாக சகிப்புத்தன்மையில் அடங்குனது தான் வாழ்க்கையே. ஸோ கண்டிப்பாக இங்கேயும் மைனஸ் இருக்கும், அங்கேயும் மைனஸ் இருக்கும். இந்த 2 மைனஸையும் இந்த 2ஆலையும் சகிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் பொதுவாகவே திருமண பொருத்தம். அதை நீங்கள் ஜாதக கட்டத்தில் தான் பார்க்கணும். நட்சத்திர பொருத்தம் ஒன்றுக்குமே ஆகாது, இது வேஸ்ட்டு. ஸோ அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த வக்ர குரு என்ன பண்ணுவார்னா போனால் போட்டுன்னு ஒரு லெத்தாஜிக்னஸை கொடுப்பார் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது. நிறைய மைனஸ் தெரியும், இருந்தாலும் கண்ணை மறைச்சிடும். ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்டிவாக தெரிஞ்சு தப்பான நபரை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னுடைய கைண்ட் அட்வைஸ்,
இந்த 4 மாதத்துக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கும் சூஸ் பண்ணாதீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு அலையன்ஸை பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க விருச்சிக ராசியாக இருக்கும் பட்சத்தில். ஏன்னா வக்ர குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கும் இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஒரு 4 மாதம் போகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு வரனுங்கிறது நிச்சயமாக அமையும். அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. சரி, இந்த குருவுடைய பார்வை ராசி மேலே விழுது. பொதுவாகவே குரு பார்வை ராசியில் விழுந்தால் ரொம்ப நல்லது. அதுவும் விருச்சிகத்துக்கு குரு மாபெரும் சுபர், 2 5ஆம் அதிபதி, செவ்வாய்க்கு ரொம்ப பிடிச்ச நண்பர். செவ்வாயோட வீட்டிலலாம் குரு அவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருப்பார். சுக்ரன் மாதிரி அன்கம்ஃபர்டபுளாலாம் இருக்க மாட்டார். நல்ல ஈஸி சேர் போட்டு உட்காந்துருப்பார். ஸோ அப்படி ஒரு கம்ஃபர்டபுளான பிளானட்ஸ் செவ்வாயும் குருவும். அந்த குருவுடைய பார்வை ராசி மேலே விழும்போது என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் சமாளிப்பேன், நான் மீண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற தைரியத்தை மட்டும் கண்டிப்பாக இந்த குரு பார்வை கொடுக்கும். ஸோ உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் ஹெல்த் நல்லாயிருக்கும். என்ன இருந்தாலும் நீங்கள் வெளியில் காட்ட மாட்டீங்க, எல்லாம் உள்ளுக்குள்ளே அடி வாங்குவீங்களே தவிர வெளியில் நான் நல்லா இருக்கிறேங்கிற மாதிரி காட்டிடுவீங்க. அதை தான் இந்த குரு பார்வையால் கண்டிப்பாக செய்யவும் முடியும். ஏன்னா சனி நாளில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது குரு அப்படியே அப்சைட் டவுன் அவங்கள ரொம்ப சூப்பர் பர்சனாக மாற்றிடுவார்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சனி அவருடைய வேலையை காட்டுவார். குருவுமே வக்ரமாக இருக்கிறதுனால உள்ளே அடி இருக்கும், வெளியில் தெரியாது. ஸோ அதை நீங்களும் காமிக்க விரும்ப மாட்டீங்க. ஏன்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து அடுத்தவங்க உங்களை பார்த்து பாவப்பட்டால் பிடிக்காது. விருச்சிக ராசியில் உள்ளவங்களுக்கோ மேஷ ராசியில் உள்ளவங்களுக்கோ பிடிக்கவே பிடிக்காது. மேஷம் கூட 1-2 இடத்துல இறங்கிரும், விருச்சிகம் இறங்காது. தன்னை வீக்காக வெளியில் காட்டிக்க விரும்ப மாட்டாங்க. அது சில இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ், சில இடங்களில் உங்களுக்கு நெகட்டிவ். ஸோ எல்லாத்தையும் விட உங்கள் மன நிம்மதி தான் முக்கியம். அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து நல்லது. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா குழந்தை கிடைக்கும். நேச்சுரலான சைல்டு பர்த்துக்கு அடுத்த 4 மாதத்துக்கு பாசிபிள் இல்லை. பட் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் அதெல்லாம் வந்து நிச்சயமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் ரொம்ப நாளாக இருக்கிறீங்கன்னா இது ஒரு இண்டிகேஷன், ஸ்ட்ராங்கான இண்டிகேஷன். ஸோ வீட்டில் அடுத்த நல்லது நடக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வத்தை போய் சீக்கிரம் பாருங்கள். அதை தான் இந்த வக்ர குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுந்து உங்களுக்கு வந்து புலப்படுத்துது. அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு பார்வை உங்களுடைய மூத்த சகோதரர்கள் நல்லா இருக்க போகிறாங்க. அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. அவங்க குழந்தைங்க யாரோ செட்டில் ஆக போகிறாங்க. அட்லீஸ்ட் அதை பார்த்தாது உங்களுக்கு ஒரு நிம்மதி வரும். ஓகே, நம்ம அண்ணன் அக்காவாவது நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்கள் சோஷியல் சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் விரிவடையும். ஏன்னா நீங்களே ஏற்கனவே ஒரு எக்ஸ்ப்ரெசிவான பர்சன் தான், ரொம்ப ரிசர்வ்லாம் கிடையாது விருச்சிக ராசி. ஏன்னா ஒருத்தர் போய் அமைதியாக இருந்தால் கூட அவங்கள இழுத்து வாங்க பேசுங்கன்னு பேச வச்சுருவீங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப், அந்த சோஷியல் சர்க்கிள் அப்படின்லாம் பெருசாக தான் இருக்கும். அந்த சோஷியல் சர்க்கிள் வந்து இன்னமுமே எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் உங்களுடைய டார்க் சீக்ரெட்ஸ், டீப் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறத சோஷியலாக இருக்காதீங்க, அதை வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஸோ சோஷியலாக நீங்கள் இருக்கலாம், பட் எல்லா விஷயத்தையுமே சோஷியலாக நீங்கள் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. கரியரில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைம் அப்படிங்கிறது ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கான டைம் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. என்ன தான் ஒன்று பிடிக்கல, ஏன்னா 4ல் சனி உட்காந்துட்டாலே எல்லாமே சூனியம். ஸோ எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஸோ என்ன தான் வேலை பிடிக்கலனாலும் இப்போ பேப்பர் போடுறேன், இல்லை வேறு இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணுறேன், எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது, அந்த நம்பிக்கையில் நான் பேப்பர் போடுறேன், இந்த மாதிரியான வேலைலாம் வேண்டாம். ஒரு 4 மாதத்துக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு பெயர்ச்சி பாசிட்டிவ் தான். 7ல் குரு இருக்கிறது சூப்பர் குட்டு தான். பட் ஆனால் வக்ரம் ஆகுறாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓவராலாக விருச்சிகத்துக்கு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர எதுவுமே இங்கே பாதகம்னு நான் சொல்லலை. அப்போ நான் சொன்ன விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் தான். சரி, ஓகே, ஏதோ பரிகாரம் சொல்கிறேன் நீங்களே, அது என்ன பரிகாரம் அப்படின்னீங்கன்னா, என்ன தான் நீங்கள் வந்து உங்களுக்கு அலையன்ஸ் பார்க்கக்கூடாது, உங்கள் குழந்தைங்களுக்கு பார்க்கக்கூடாதுனாலும் சுற்றி சொந்தக்காரங்க யாரோ ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா, ஒரு அலையன்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதை ரெஃபர் பண்ணுறது. இல்லை ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் மனசார நினைக்கிறது. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறது. கொஞ்சம் ரிச்சாக ஃபினான்ஷியலி சஃபிஷியண்ட்டாக இருக்கிறீங்க, கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்தில் கல்யாணம் நடக்குதுங்கிற பட்சத்தில் கல்யாணத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு திருமணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகையை கொடுக்கறது. அல்லது கோயிலில் திருக்கல்யாணம் ஏதாவது நடக்குதுன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்கள் ஜாதகத்துக்கான பெக்யூலியரான ரெமெடிஸ் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன், வாழ்வியல் பரிகாரங்கள். அதை செஞ்சு பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். இந்த ரெமெடிஸ்லாம் எப்படி இருக்கும்னா, அன்றாடமாக டே டு டே லைஃப்பில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, ஆஃபீஸ் போகிற மாதிரி, ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரி பண்ணுற ரெமெடிஸ் தான். நீங்கள் ஒரு பைசா செலவழிக்க வேணாம். இந்த ரெமெடிஸ் செஞ்சு பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் விருச்சிகம். நன்றி, வணக்கம்.